முக்கிய செய்திகள். காஷ்மீரில் தீவிரவாதிகள் கொடூர தாக்குதல், 28 சுற்றுலா பயணிகள் பலியான பரிதாபம். கோழைத்தனமான தாக்குதல் என தலைவர்கள் கண்டனம். குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என மோடி உறுதி. பஹல்காம் தாக்குதலுக்கு லஷ்கர்-இ தொய்பாவின் துணை அமைப்பு பொறுப்பேற்பு. தப்பி ஓடிய தீவிரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை. எதிர்ப்புக்கு பணிந்தது மகாராஷ்டிர பாஜக கூட்டணி அரசு. தொடக்க பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்ற உத்தரவு நிறுத்தி வைப்பு. யுபிஎஸ்சி தேர்வில் அதிக அளவில் மாணவர்கள் வெற்றி பெற உதவிய நான் முதல்வன் திட்டம். வருங்காலத்தில் மேலும் பல லட்சம் பேர் தேர்ச்சி பெறுவார்கள் என ஸ்டாலின் பெருமிதம். வணக்கம். வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் உட்பட 28 சுற்றுலா பயணிகள் பலியானது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் அனந்த்நாக் மாவட்டத்தில் பஹல்காம் பகுதியில் உள்ள பைசரான் பள்ளத்தாக்கிற்கு 40க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தனர். இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த போது நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் ராணுவ சீருடையில் அங்கு வந்த 2 தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். திறந்தவெளி என்பதால் சுற்றுலா பயணிகளால் துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. இதனால் வெளிநாட்டினர் 2 உள்ளூர் மக்கள் 2 பேர் உள்பட 28 பேர் பலியானார்கள். போதிய சாலை வசதி மற்றும் போக்குவரத்து இல்லாததால் பைசரான் பகுதிக்கு குதிரையில் அல்லது நடந்துதான் செல்ல வேண்டும். இதனால் அப்பகுதியில் இருந்தவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் பைசரான் பகுதியில் இருந்தவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்டனர். அவர்களில் படுகாயமடைந்த 12 பேர் பஹல்காம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீவிரவாதிகள் 2 பேர் தானியங்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் அச்சத்தில் பலர் தப்பி ஓடியதாகவும் காயமடைந்தவர்கள் தெரிவித்தனர். बस लोगों ने आवाज दी है कि फायरिंग हो रही है और चलते जाइए. बस ऐसे दौड़ा आगे दौड़ते जा रहे थे हम लोग और पीछे से लोग आ रहे थे, हमको धक्के दे रहे थे. हम लोगों के पैरों में भी आ गए. फिर उन्होंने मुझे उठाए. बच्चे को ये मेरा बेटा भी है वो पीछे था, उनको निकाले. हम पीछे ध्यान ही नहीं दे रहे थे क्योंकि हमको आगे की सोचना था. தீவிரவாத தாக்குதலில் கர்நாடகாவைச் சேர்ந்த தொழிலதிபர் மஞ்சுநாத் பலியானார். அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் உயிர் பிழைத்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சந்துரு என்பவர் காயமடைந்துள்ளார். தீவிரவாதிகளின் தாக்குதலை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாதிகளை தேடும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அனந்த்நாக் மாவட்டத்தில் வாகனங்கள் தீவிர சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பிரதமர் திரு மோடியின் அறிவுறுத்தலின்படி ஜம்மு விரைந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இது என்று கூறப்படுகிறது. இந்த கொடூர தாக்குதலுக்கு லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள நேரத்தில் நடந்துள்ள தீவிரவாத தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சவுதி அரேபியா சென்றுள்ள திரு மோடி தனது பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு இன்று காலை நாடு திரும்புகிறார். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் பலியானதற்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மன்னிக்க முடியாதது என்று கூறியுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, இந்த சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்று கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, அவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் நமது நம்பிக்கையை இதுபோன்ற தாக்குதல்களால் அசைக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் நடந்துள்ள தாக்குதல் கவலை அளிப்பதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா துணை நிற்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். மிருகத்தனமான தாக்குதல் இது என்று கூறியுள்ள ரஷ்ய அதிபர் புதின், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், இஸ்ரேல், உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. கோழைத்தனமான தாக்குதல் இது என்று கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி, தீவிரவாதத்திற்கு எதிராக நாடு ஒன்றுபட்டு நிற்பதாக கூறியுள்ளார்.
ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டதாக வெற்று கூற்றுகளை வெளியிடுவதற்கு பதிலாக இந்த தாக்குதலுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்று எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, பாஜக தலைவர் திரு ஜே பி நட்டா, மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா உள்ளிட்டோரும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை தொடர்பு கொள்ள ஏதுவாக புதுடெல்லியில் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் சிறப்பு மையம் தொடங்க உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் உதவி மையம் தொடங்கப்பட்டு 011-241-933000 என்ற தொலைபேசி எண்ணிலும் வாட்ஸ்அப்புடன் கூடிய 9828951671 என்ற செல்பேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உறைவிட ஆணையர் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பார் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அனந்த்நாக் மாவட்டம் பஹல்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பஹல்காம், ஸ்ரீநகர், ஜம்மு, டோடா, குப்வாரா உள்ளிட்ட பகுதிகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 3வது மொழியாக இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்ட உத்தரவை மகாராஷ்டிரா அரசு நிறுத்தி வைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள மராத்தி மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 3வது மொழியாக இந்தியை கட்டாயமாக்க கடந்த வாரம் அரசு உத்தரவு பிறப்பித்தது. அரசின் இந்த முடிவுக்கு மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா, உத்தவ் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், கல்வியாளர்கள் பலர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசின் மொழி ஆலோசனைக் குழு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸுக்கு எழுதிய கடிதத்தில் ஹிந்தி கட்டாய பாடம் என்ற உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தியது. இதையடுத்து மகாராஷ்டிராவில் ஹிந்தி கட்டாயம் கிடையாது, மராத்தி தான் கட்டாயம் என திரு பட்னவிஸ் நேற்று முன்தினம் அறிவித்தார். இதன் தொடர்ச்சியாக இந்தி கட்டாயம் என்ற உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாக மகாராஷ்டிரா மாநில கல்வி அமைச்சர் திரு தாதாஜி புசே அறிவித்துள்ளார். மராத்தி மொழியை கற்பது மாநிலத்தில் கட்டாயமாக்கப்படும் என்ற அவர், மராத்தி மொழியை கற்பிப்பது திறம்பட செயல்படுத்தப்படுவதை கல்வித்துறை கண்காணிக்கும் என்றும் கூறினார். ஹிந்தியை திணிக்க மாநில அரசுக்கு மத்திய அரசு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்ற திரு தாதாஜி புசே, ஏற்கனவே பிறப்பித்த அரசு உத்தரவில் கட்டாயம் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு புதிய ஆணை வெளியிடப்படும் என்று கூறினார். 3வது மொழியாக இந்தியை கற்பது அவரவர் விருப்பப்படியான தேர்வாகவே இருக்கும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 50 மாணவர்கள் இந்திய குடிமைப் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளனர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் 2024 ஆண்டுக்கான குடிமைப் பணிகள் தேர்வு முடிவுகளை நேற்று வெளியிட்டது. 5,83,213 பேர் எழுதிய இந்த தேர்வில் இறுதிக்கட்டமாக 2,845 பேர் ஆளுமை தேர்வுக்கு தகுதி பெற்றனர். அவர்களில் 1009 பேர் தேர்வு செய்யப்பட்ட பல்வேறு பணிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்வில் தேசிய அளவில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சக்தி துபே முதல் இடத்தையும், ஹரிஷிதா 2வது இடத்தையும் பிடித்தனர். இந்த தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 50 பேர் பல்வேறு குடிமைப் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற அரூரைச் சேர்ந்த சிவச்சந்திரன் யுபிஎஸ்சி தேர்வில் இந்திய அளவில் 23ஆம் இடத்தையும், தமிழ்நாட்டில் முதல் இடத்தையும் பிடித்துள்ளார். நான் முதல்வன் ஸ்கீம் எனக்கு நிறைய கண்டென்ட் இருந்தது, நான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் என்னால் அதை எக்ஸாமினேஷன் ஸ்டேஜில் டெலிவர் பண்ண முடியாமல் இருந்தது ஒரு பாயிண்ட் இன் டைம் வரைக்கும். அப்போது தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் நிறையா பேர் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் எக்ஸாக்டாக எப்படி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி மார்க்ஸ் வந்துட்டு அதிகம் பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த அட்வைஸ் கொடுக்க மட்டும் அதை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது எக்ஸாமினேஷன் என்வாயர்மெண்ட்டில். ஸோ இதெல்லாம் என்னோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸாக இருந்தது. மதுரையைச் சேர்ந்த தையல் தொழிலாளி குடும்பத்தைச் சேர்ந்த சங்கர பாண்டியராஜ் தமிழ் வழியில் கற்று குடிமைப் பணி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். அவரது சாதனைக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகின்றனர். என்னோட 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எல்லாமே தமிழ் மீடியத்தில் கிராமத்தில் தான் படித்தது. அது முடிச்சுட்டு என்னோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்னோட டிகிரி முடித்தோம். ஸோ அது முடிச்சுட்டு இந்த ப்ரிப்பரேஷன் 2016 வந்தோம். இன்னொன்று எங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க 2 பேருமே டெய்லர் தான். ஸோ 2 பேருமே டெய்லராக இருந்து என்னை படிக்க வைக்கணும் அப்படின்றதுல அவங்க குறியாக இருந்தாங்க.
நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மோனிகா, சரண்யா, கௌசிகா, அப்சரா, ஸ்ரீ ரக்ஷித் உள்ளிட்ட 50 மாணவர்கள் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று இந்திய அளவில் 23வது இடமும் தமிழக அளவில் முதலிடமும் பிடித்துள்ள சிவச்சந்திரனுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எது மகிழ்ச்சி என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நான் மட்டும் முதல்வன் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முதல்வனாக தனது பிறந்த நாளில் தொடங்கி வைத்த திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மொழி திணிப்பு விவகாரத்தில் எதிரிகளின் முகங்கள் மாறியுள்ளதை தவிர அவர்களது உள்ளமும் எண்ணமும் இன்னும் மாறவில்லை என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்வேள் பி.டி. ராஜன் வாழ்வை வரலாறு நூலை வெளியிட்டு பேசிய அவர், திராவிட இயக்கத்தின் வேராக விளங்கும் நீதி கட்சியின் முன்னோடிகளில் ஒருவரான திராவிட அறநெறியாளர் தமிழ்வேள் பி.டி. ராஜன் அவர்கள் குறித்த வாழ்வே வரலாறு என்ற நூலை நீதி கட்சியின் வழித்தடத்தில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து வெளியிடுவதில் வாழ்நாளில் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக கருதுவதாக கூறினார். பி.டி. ராஜன் அவர்களது அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திகழ்கிறது என்று கலைஞர் சொன்னதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், அந்த வழித்தடத்தில் தான் இன்றைக்கு பயணித்துக் கொண்டு இருப்பதாக கூறினார். மொழி போராட்டத்தில் பி.டி. ராஜனின் பங்களிப்பையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார். நம்ம எதிரிகளோட முகங்கள் தான் மாறி இருக்கிற தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல. அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும். 2000 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் அடிமைகள் ஆக மாட்டோம்னு மறுக்கிறவங்களுக்கும் இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்வின் வெளிப்பாடாதான் திருவள்ளூர் அண்மையில் நான் பேசும்போது சொன்னேன், தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன். பி.டி. ராஜன் அவர்களுக்கு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு அல்ல, இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் திராவிட வாரிசுகள் தான் என்ற திரு ஸ்டாலின், வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு பற்றி கொண்டு எரிவதாக கூறினார். அப்படி எரியட்டும் என்றுதான் நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றார். வாழும்போதே வரலாறாக வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் என்ற முதலமைச்சர் சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி ஆகிய கருத்துக்களை தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதனை ஆக்கிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு என்றும் அதை மிகச் சிறப்பாக செய்த தலைவர்களின் முக்கியமானவர் பி.டி. ராஜன் என்று புகழாரம் சூட்டினார். தெலங்கானாவில் சந்தையில் வாங்கிய பொம்மை ஹெலிகாப்டர் பறக்கவில்லை என விற்ற கடை உரிமையாளர் மீது 10 வயது சிறுவன் போலீசில் புகார் அளித்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. சங்காரெட்டி மாவட்டம் காங்டி கிராமத்தில் நடைபெற்ற கண்காட்சிக்கு சென்ற 10 வயது சிறுவன் வினய் ரெட்டி 300 ரூபாய் கொடுத்து பொம்மை ஹெலிகாப்டரை வாங்கியுள்ளார். அது பறக்காததால் அடுத்தடுத்து 3 ஹெலிகாப்டர்களை வாங்கியுள்ளார். அவற்றில் 3ஆவதாக வாங்கிய ஹெலிகாப்டரும் பறக்காததால் அதனையும் திருப்பி அளிக்க சிறுவன் சென்றபோது கோபமடைந்த கடை உரிமையாளர் அதனை வாங்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏமாந்து போன வினய் ரெட்டி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அந்த சிறுவனை காவலர் ஒருவர் சந்தைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் கடை உரிமையாளர் சந்தையை முடித்து சென்று விட்டதாக தெரிகிறது. இதனால் சிறுவனின் தாத்தாவை வரவழைத்த போலீசார் வினய் ரெட்டியை அழைத்துச் செல்லும்படி அவருடன் அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் புதிய தேர்வு பட்டியலை 3 மாதங்களில் வெளியிட சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தற்காலிக பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் இடஒதுக்கீட்டு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கூறி ஒரு தரப்பினர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு பட்டியலை வெளியிட உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி திரு சி.வி. கார்த்திகேயன் மனுதாரர்கள் வாதத்தை ஏற்று திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் முறையாக இடஒதுக்கீட்டு முறைகளை பின்பற்றி புதிய தேர்வு பட்டியலை தயாரிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி தேர்வு நடைமுறைகளை கண்காணிக்க ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு என். பால் வசந்தகுமாரை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். புதிய தேர்வு பட்டியலை 3 மாதங்களுக்குள் தயாரித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவர் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய திரு கார்த்திகேயன் கண்காணிப்பு அதிகாரி அந்த தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார்.
பழனி பகுதியில் வாட்டர் ஆப்பிள் எதிர்பார்த்த விளைச்சல் இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி, சட்டப்பாறை உள்ளிட்ட மலைப்பாங்கான பகுதிகளில் விளையும் வாட்டர் ஆப்பிள் என்றழைக்கப்படும் பன்னீர் நாவல் பழம் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறைந்த பராமரிப்பில் வளரும் மருத்துவ குணம் நிறைந்த இந்த ரக பழம் சுவை மிகுந்துள்ளது. விட்டமின் சி, ஏ, B1, B3, கால்சியம், பொட்டாசியம் ஆகிய பல்வேறு சத்துக்களும் நிறைந்துள்ளன. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடவு செய்யப்பட்ட வாட்டர் ஆப்பிள் தற்போது அமோக விளைச்சல் கண்டுள்ளது. கோடை காலத்தில் விளையும் இந்த வகை ஆப்பிள் தற்போது கொத்து கொத்தாக காய்த்து தொங்குகிறது. ஒரு மரம் ஒன்று 100 கிலோ காய்க்குது. இந்த பக்கத்தில் 100 கிலோ காய்ச்சிருக்குது. ஒரு கிலோ 75 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் விலை போகுது. ஒரு மரத்தை கணக்கு பார்த்தா ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு மரம் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. நான் ஒரு 300-350 மரம் வச்சுருக்க வாட்டர் ஆப்பிள் நல்ல மகசூல் தருது. குருவிகள், வவ்வால்கள் போன்ற பழம் தின்னும் பறவைகள் மட்டுமே இவற்றை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அதிக மகசூல் கிடைப்பதால் கொய்யா மற்றும் மா சாகுபடிக்கு மாற்றாக வாட்டர் ஆப்பிள் விவசாயம் கை கொடுப்பதாக அவர்கள் கூறினர். கோடை விடுமுறை தொடங்கியுள்ளதால் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இங்குள்ள மலை மற்றும் அருவிகள், அணைக்கட்டுகள் என பல்வேறு சுற்றுலா தலங்கள் பொதுமக்களை கவரும் வகையில் அமைந்துள்ளன. இதனால் கோடை விடுமுறையை கழிக்க ஏராளமானோர் அங்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். மூணாருக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் அணைக்கட்டுகளில் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். அங்குள்ள வியூ பார்க், இடுக்கி வில்லணை, தொம்மன்குத்து நீர்வீழ்ச்சி, மாலங்கரா நீர்த்தேக்கம், கட்டப்பனா இடுக்கி சாலையில் உள்ள கல்வாரி மலை உள்ளிட்டவை இயற்கை எழிலை ஏகாந்தமாக ரசித்து மகிழ்வதற்கு மிகவும் பொருத்தமாக விளங்குகிறது. கண்களை கவரும் ரம்யமான காட்சிகள் வித்தியாசமான அனுபவத்தை தந்ததாக சுற்றுலா பயணிகள் கூறினர். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, கிளீன்லினஸ், அந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃபேமிலியோட வந்தங்காட்டி நாங்கள் ஒரு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் கொஞ்சம் வீக்கெண்டுங்காட்டி கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா இடமும் சூப்பராக இருக்குது. அற்புதமான இயற்கை அழகை பின்னணியில் கொண்டுள்ள இடுக்கி மாவட்டத்தில் உடும்பன்சோலா தாலுகாவில் கடல் மட்டத்திலிருந்து 3200 அடி உயரத்தில் அமைந்துள்ளது மூணாறு. தமிழ்நாடு, கேரளா மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் அங்கு குவிந்துள்ளதால் விற்பனையும் களை கட்டியுள்ளது. IPL தொடரில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தி டெல்லி அணி அபார வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து களமிறங்கிய லக்னோ அணி வீரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்கள் எடுத்தனர். அதிகபட்சமாக மார்க்ரம் 32 பந்துகளில் 52 ரன்கள் விளாச மிச்சல் மார்ஷ் 45 ரன்கள் எடுத்தார். டெல்லி அணியின் முகேஷ் குமார் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். 160 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு ஆட வந்த டெல்லி அணியில் அபிஷேக் போரல் 51 ரன்களில் வெளியேற KL ராகுல் 57 ரன்களும் அக்சர் பட்டேல் 34 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இறுதியில் 17.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்த டெல்லி அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் அடுத்த 6 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் பெரும்பாலான இடங்களில் நேற்று வெயில் கொளுத்தியது. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கொட்டிய மழையால் குளிர்ச்சி நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழை மக்களுக்கு மகிழ்ச்சி தந்தது. அதே சமயம் ஈரோடு, கரூர் பரமத்தி, மதுரை விமான நிலையம், தஞ்சாவூர் மற்றும் திருச்சியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. வேலூர் மற்றும் சேலத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தருமபுரி, திருத்தணி ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்தது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக ஒடிஷா மாநிலம் ஜர்சுகுடாவில் 116 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. இதனிடையே அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வெப்ப அலையின் பாதகமான விளைவுகளை தணிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கட்டுமானம் மற்றும் செங்கல் சூளைகளில் பணிபுரிவோர் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் உட்பட 28 சுற்றுலா பயணிகள் பலியானது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் கோழைத்தனமானது என குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து தொடக்க பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஹிந்தி கட்டாய பாடமாக்கப்பட்ட உத்தரவை மகாராஷ்டிரா அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.